அப்பா சூரியன் கோர்ட்டு நீதிமன்றத்தில் இப்போ வருது ஜென்ரேஷனை பார்த்தா காலை கையை தோளில் தூக்கி போட்டு வருதப்பா. இப்போ வழக்கறிஞர் ஒருத்தன் தப்பு செஞ்ச வந்து அங்கே பூரா ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான், ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் கிடக்கான், ஒருத்தன் இங்கிட்ட அங்கே போகிறான், ஒருத்தன் வண்டி ஆக்சிடென்ட்டு, ரோட்டில் திண்டுக்கல் ஆக்சிடென்ட்டு, மதுரை ஆக்சிடென்ட்டு, தென்காசி ஆக்சிடென்ட்டு, இது பூரா எப்படிப்பா இந்த நிர்வாகமா? அப்போ இது வண்டி போக்குவரத்து என்ன செய்யணும்பா? எல்லாமே என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிக்கணும். வண்டி போக்குவரத்து உள்ள பூரா ஆக்சிடென்ட் கேஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அப்போ டூ வீலர் ஆக்சிடென்ட் கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்காடுறது மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக டூ வீலரை என்கவுண்டரில் முடிச்சிரு. சரியா? முடிஞ்சு வச்சு ஒன்று. ஃபோர் வீலரில் குடி போதையில் பூரா பெண்களை தூக்கி போட்டு ரோரை ஆட்டி போய் இடித்து நிற்கான், எங்கெங்கெல்லாம் இடித்து நிற்கான். அந்த வழக்கு உள்ளே இருக்குது. அதை பார்த்தா இங்கே ஒரு பெட்டிஷன் இப்படி போச்சு, நேராக போச்சு, கோணலாக போச்சுன்னு இரண்டு வழக்கறிஞர், இங்கிட்டு ஒரு பேப்பர் இங்கிட்டு ஒரு பேப்பர். இதுக்கு ஊடாடப்பட்ட ஜட்ஜி கோட்டார் ஆண் பெண்ணும் மண்டே குழப்பி நிற்கி ஆணும் பெண்ணு. இதுக்கு என்ன விடையப்பா? அப்போ போர் வீரரை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறப்பா, இராணுவ வீரரை வச்சு மொத்தமாக. அப்போ ஃபோர் வீலர் டூ வீலர் முடிச்சாச்சுன்னா அப்போ எங்கே போவான்? சைக்கிள் எடுப்பான், ஜங்குன்னு மிதிப்பான். விவசாயம் பண்ணணும், சைக்கிள் மூடையில் சைக்கிளை மூடை ஏற்றணும், பருப்பு நவதானியங்கள் விலையை வச்சு ஏற்றி பொண்டாட்டி விலையை காப்பாற்றுவானா உயிர் வாழ்றதுக்கு. அப்போ இந்த இரண்டு கணக்கும் டூ வீலர் ஃபோர் வீலரை என்கவுண்டரில் முடிச்சிடப்பா. அந்த வழக்கு உள்ளே நிற்கி, காலை கையை பிளந்து நிற்கி, செக்கேஸு உள்ளே பிளந்து நிற்கி, பூரா இதுக்கு முடியலை. அவன் தான் வழக்கறிஞர். இதில் இந்த வார்த்தை அக்யூஷன் பெட்டிஷன் இங்கிலீஷு. எப்போ இங்கிலீஷ் அடிக்காமப்பா, நான் தமிழில் வாசிப்பேன், தமிழில் தான் கணக்கு சொல்லுவேன். முக்கால் சத்தியம்.